மா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. வீட்டுல ரொம்ப கடனா இருக்குமா. பிள்ளைங்களுக்கு வேற இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம இருக்கு. என்கிட்ட ஒரு நகையும் இல்ல, இருந்து தோட தான் முந்தானத்து போய் அடகு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த செயினை குடுமா, நான் 2 மாசத்துல மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேமா. ஆமா என்கிட்ட இருக்கு இந்த ஒரு செயின் தான். ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தா இன்னைக்கு இதை அடகு வச்சுட்டு தான் நான் செலவு பண்ணிக்கிறேன். இதையும் நீ வந்து கேட்கறேன், நான் கொடுத்துட்டு என்ன பண்றது? நான் அடுத்த மாசம் கொடுத்துட்றேன், குடுமா. இது மாதிரிதாம்மா உங்க அக்கா வந்து தோடு வாங்கிட்டு போனுச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போனுது. 6 மாசம் ஆயிட்டு இன்னும் போய் கேட்டால என்ன திட்டத்தை தவிர என்ன மீட்டு. அது மாதிரிலாம் நான் இருக்க மாட்டானா. நான் அடுத்த மாசமே கொடுத்துட்றேன். அது இல்லாம அதுக்கு மட்டும் எது கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன வச்சா அது மாதிரி இருக்கா? நான் இவ்வளவு கஷ்டத்தை சொல்றேன், என்ன கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற. நீ எனக்கு கூட எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கூட நான் அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். தலைவணி ஒரு போடுறதுதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. போன் வருது. ஹலோ அம்மா. அம்மா நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கோமா. ஏமா அதே நகை வாங்கி 3 மாசம் ஆகுதுமா, மீட்டு தரேன். நீ எப்பமா மீட்டு தர? செலவா இருக்கு எனக்கு. அட என்னம்மா கொடுக்க மாட்டேனாமா. ஏமா நானே எவ்வளவு கஷ்டத்துல உட்காந்துருக்கேன். என்ன உனக்கு கொடுக்க மாட்டேன். என்ன ஏமாத்திட்டாமா போறேன். இன்னும் ஏமாத்திட்டு போற மாதிரி இவ்வளவு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன். உன் மருமம் ஒழுங்கா காசை கொண்டு வந்து கொடுத்தா நானே மீட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துறேன். போ, எப்ப பார்த்தாலும் நகை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். நான் தான் மீட்டு வந்து தரங்கிறேன். வைமா போனேன். சரி பாப்பா. ஏமா வாமா வாமா உட்காருமா. உட்காருமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. சரிம்மா. ஏன்னா உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கம்மா. சரிம்மா சரிம்மா. அம்மா நான் கேட்கறேன்னு கோச்சிக்காதம்மா. என்னம்மா? நகை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டுலம்மா, நகை மீட்டு கொடுமா. என்னம்மா நானும் மீட்டு தரணும் தான் ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் நான் நகை எடுத்து வச்சுக்கணும்னு ஆசையாமப்படுறேன். இவர் எங்கம்மா காசை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்க மாட்டாருமா. ஒரே கடனாவும் இருக்கு, கடனும் அடைய மாட்டேங்குது. உங்களுக்கு மேல கஷ்டமா இருக்குமா எனக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலமா. மீட்டு வந்து காது ஊற்றி வச்சிருக்காங்க இருக்கு. ஏதாவது கேட்பான் என்கிட்ட போட்டு வந்து அதை வச்சுட்டாவது ஏதாவது கொடுக்குறான்னு பார்த்தேன். அம்மா சொல்ற மாதிரி அம்மா நகையை கொடுத்து 1 வருஷம் ஆக போகுது. அக்காவும் நகையை வாங்கிட்டு தரேன்ட்டு அதுக்கும் கஷ்டமா இருக்கு. அதுவும் கொடுக்க முடியல. நம்மளாவது எப்பயாவது கொடுத்துலான்னு பார்த்தா இன்னமும் கொடுக்க முடியலையே. சரி, உங்களை எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ண சொல்லுவோம். எப்படியாவது அம்மாட்ட நகையை கொடுத்துருவோம். பாவம் அது. ஹலோ ஏங்க, அம்மாட்ட செயின் வாங்கினலங்க. அது பாவங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நானும் ஏதாவது அம்மா திட்டி விடுறேன், தரேன், நாளைக்கு தரேன், பத்தரேன்னு சொல்றேன். பாவமா இருக்குங்க. அதுவும் கொடுத்துட்டு பயந்துட்டு வந்து கேக்குதுங்க. எப்படியாவது அம்மாட்ட எப்பயாவது நகையை கொடுக்குங்க. 1 வருஷம் ஆக போதுங்க. ஏதாவது பணம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க. நானும் எங்க இருந்து தெரிஞ்சது கேட்கறேன். எப்படியாவது அம்மாட்ட கொடுத்துருவாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்படியாவது ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்க. சரிங்க. இவரை நம்பினா இவர் ரெடி பண்ணிட்டே வரமாட்டாரு. ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாரு வேற, கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாரு. பாவம் அம்மாட்ட வாங்கி அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அது நம்ம கிட்ட அவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, என்ன பண்றது? சரி, என்னாலும் பரவாயில்ல. போ, இந்த செயின் அடகு வச்சு அம்மாட்ட கொடுத்து வந்து தாளிச்சு வைக்க வேணான்னு பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, நம்ம அதுக்காக அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. எப்பயாவது அடகு வச்சு நாளைக்கு கொடுத்துருவோம். போ மா. ஊர் கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டம்மா. சரி, இந்தாம்மா செயின் இந்தாம்மா. நான் எப்படி மாமிட்டேன்? நான் தாலி செயின் அடகு வச்சுட்டேன். அந்தம்மா தாலி செயினை அம்மா போய் அடகு வச்சேன். நான் அடகு வைக்க வேணாம். எனக்கு கயிறு போட்டு பழக்கமே இல்லம்மா. அதனாலதான் அடகு வைக்காம உன்ட்டு வந்து செயினை வாங்கினேன். இவங்க எப்படியாவது இந்த மாசம் மீட்டு கொடுத்தாங்க, இந்த மாசம் மீட்டு கொடுத்தாங்க. இவங்களை நம்பிட்டே உட்காந்துட்டமா. கடைசி வரையுமே உங்க பணத்தை எடுத்து கொடுக்கவே இல்லை. தரேன்னு சொல்லியே ஏமாத்திட்டாங்கம்மா அவங்க. சரி, அதனாலதான் நான் என்ன பண்றது? எத்தனை வருஷத்துக்கு தான் நான் உன்னை கஷ்டப்படுத்த முடியும்? என் கஷ்டத்துக்காக நான் உன்னைய கஷ்டப்படுத்த முடியாது. இருந்தா வச்சுக்கமா. எனக்கு கஷ்டமா இருக்குமா, அதான் கேட்டேன்.